18 சீனு ஷூட் பண்ணோம். படத்தில் குறைந்தபட்சம் ஒரு 12, 13 சீன் வந்துருச்சு. ஒரு 4 சீனு போனதுக்கு கோவம். இது போன்ற விமர்சகர்கிட்டேருந்து இந்த படைப்பாளிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்ன்றது என்ன? அதுதான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் தமிழ்நாடு அளவுக்கு மறுவெளிட்டு படங்கள் வெற்றி பெற்றதா தெரியல. ஆனால் இங்கே மறுவெளிட்டு படங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது. என்ன அடிப்படை காரணம்? இங்கே அம்மாவை அனாதையாக்கிட்டு போறியா? ஐயோ, என் தலையெழுத்து நானே எழுதி கொண்டு என்ன சாமி? அம்மா ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. இது போன்ற விமர்சகர்கிட்டேருந்து இந்த படைப்பாளிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்ன்றது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்தடி இருக்கு. அதுதான் இப்போ இருக்கிற சிஎம் நான் சொல்கிறேன், அவர் சந்திக்காதா முதல் படத்துக்கு அவருக்கு விமர்சனம் என்ன? மிக கடுமையான விமர்சனம். அவரை பார்க்குறதுக்காக இப்போ ஸ்ட்ரீட்டில் எப்படி நிற்கிறாங்க, இந்த முகத்தை 2.25 மணி நேரம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்ன ஒருத்தரை பாத்திர மாட்டோமா போகிறது, ஸ்ட்ரீட்டில் போகிற ராமனா தோல் கண்டார் தோலே கண்டார் மாதிரி அப்படி நிற்கிறாங்களே, எந்த ஏரியாவுக்கு வந்தாலும் இது லட்சக்கணக்கில் வர்றாங்களே, இது எப்படி அவரால் மாற்ற முடிஞ்சது? அவர் எதையும் கேட்டிருக்காரு, ஆனால் கண்டுக்கலை. வரேன் தன்னுடைய உழைப்பு மூலமாக டயத்துக்கு போகிறது மூலமாக சின்சியராக இவ்வளோ தூரத்துக்கு உழைச்சி வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். அந்த நம்பிக்கை தான் சார் அவருக்கு. நீ என்னென்னமோ பேசு, புதுசாக வந்திருக்க 2 வருஷம் தானே ஆகும், அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, என்னென்னமோ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி தான். நான் சத்தியமாக சார் அரசியல் பேசவே இல்லை. இன்றைக்கி யாராவது ஒருத்தன் லைஃப்பில் உதாரணமாக எடுத்துக்கணும்னு சொன்னால், நீ என்ன ஃபீல்ட் ஆகணும் மாதிரி நீ அச்சீவ் பண்ணணும்னு சொன்னால் அவரை பாரு. ஏய் என்னென்னமோ பேசுனாங்கப்பா, பணம் கொடுக்க முடியாது ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, எங்களுக்கு ஜாதி இருக்குன்னு சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்களே சார். தெளிவு சார், பயங்கர தெளிவு. நான் திரும்பி சொல்கிறேன், அரசியல் பேசலை. இது யாரோ ஒருத்தவங்க தன்னுடைய இன்ஸ்பிரேஷனுக்காக எடுத்துக்கிறதுக்காக நம்மளுக்கே எனக்கே சார் உதாரணமாக இருக்குது. என்ன எனர்ஜி, என்ன பாசிட்டிவ், என்னன்னா சொல்லட்டும், சந்தோஷமாக இருப்போம், நல்லா இருப்போம், கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஒரு ஒளி பொருந்திய ஒரு மகன் நம்மளுக்கு கிடச்சிருக்காருன்னு இருக்குல்ல சார், என்ன சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நான்லாம். அவருடைய அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குல்ல, அதுதான் அவருடைய வெற்றி. நான் ரசிச்சிட்ருக்கேன் தள்ளி நின்று. ஒருத்தர் இவ்வளோ சின்சியராக இருந்தால், இவ்வளோ பொறுமையாக இருந்தால், அவர்கிட்ட ஒரு பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற அந்த வார்த்தை நிஜம் சார். மாபெரும் பொறுமை. அவன் ஒரு கதை கேட்டார், படம் ஒப்படைச்சாச்சு. அவன் எடுக்கிறானோ எடுக்கலையோ, அவன் என்ன பண்ணுறானோ, முழுக்க எந்த ஒரு படம் மாதிரி நின்றுச்சுன்னு சொன்னான், எந்த ஒரு ப்ரொடியூசரை ஏமாற்றிட்டாருனோ, நேரத்துக்கு போகலன்னோ, இவரால் இது இப்படி ஆச்சுன்னு சொன்னோம் ஒரு விஷயம் சொல்ல முடியாது சார் இத்தனை வருஷ கேரியரில். அதே மாதிரி அவர் வேலையை அவர் பார்க்குறாரு, அது அழகாக பார்க்குறாரு, கேட்குறாரு, எல்லார்ட்டேருந்து எடுத்துக்கிறாரு, எல்லாத்தையும் இப்படியே கேட்டு அவர் பண்ணுறாரு. மிக சரியாக போயிட்டுருக்காரு. இன்றைக்கி கரப்ஷனுங்கிற விஷயமே ஷாக்கிங்காக இருக்குது சார். பல இடங்கள் அவங்க வேறு நிறைய இடங்கள்லேருந்து வருது சார். நம்மளுக்கு காதில் அப்படி விழுகுது சார். கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம அவரை அனுதினமும் போய் பார்த்துடணும், அவரோட போய் அப்படின்னு இல்லை சார். இதுவே ஹாப்பியாக இருக்குது. ஜனங்களுக்கு நல்லது நடந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தானே. ஒரு நல்ல சரியான ஒருத்தர் சேர்ந்துருக்காரு, அதுக்கே நம்மளுக்கு மிகப்பெரிய ஹாப்பி தான். அது நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்மளுடைய அப்படி வந்திருக்கிறது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ரன் திரைப்படத்தினுடைய வெற்றியில் இன்னொரு முக்கியமான பங்கு படத்தினுடைய நகைச்சுவை நடிகரான விவேக். இந்த படம் ஸ்லீக்காக ஸ்டைலாக அப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணது சார். ரத்னா சாருக்கு போய் கதை சொன்னோடனே, சார் படம் கதை ரொம்ப நல்லாயிருக்கு, கொஞ்சம் ரிலீஃபுக்கு கொஞ்சம் காமெடி சீன்ஸ் ஏதாவது சம்திங் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், விவேக் சார் வச்சு யோசிங்க. ஏன்னா அப்போ கம்பெனியில் 3 படம் 4 படம் கமிட் பண்ண போகிறாரு விவேக் சாரை. அப்படியே சேர்த்து பேசலான்னு அவருக்கு. எனக்கு என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சோம், இவர் வேறு அப்படி கேட்குறாரு. போன படத்துலேயும் அதே பிரச்சனை எனக்கு. காமெடி சீன் எதாவது ஷூட் பண்ணியா சொல்லிட்டே இருப்பார் சார். எனக்கு தனியாக ஒரு காமெடி ட்ராக் வர்றது எனக்கு பிடிக்காது சார். படத்தோடு இருக்கணும், அதோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். சரி ஓகே சொல்லிட்டார் இல்லையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ப்ரொடியூசர்னு. ஒரு 2 நாள் தான் அந்த ட்ராக் எனக்கு கிடச்சிச்சு. போய் சாருக்கு சொன்னேன், விவேக் சார்கிட்ட போய் சொன்னோடனே அவர் ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணி அப்படி தான் உள்ளே வந்துச்சு. அவர் பயங்கர அந்த ஸ்பாட்லேயே நிறைய டெவலப் ஆகும். நாங்கள் 2 பேரும் பேசி நிறைய வளர்ப்போம். கொஞ்சம் என்னென்னா எடுத்ததெல்லாம் வைக்கணும்னு நினைப்பார், அதான் பிரச்சனை. விவேக் சாரை பொறுத்த வரைக்கும் 18 சீனு ஷூட் பண்ணோம்.
படத்தில் குறைந்தபட்சம் ஒரு 12-13 சீன் வந்துடுச்சு. ஒரு 4 சீனு போனதுக்கு கோவம். நம்ம என்கிட்ட பேச மாட்டார். என் அசிஸ்டன்ஸ் வைரக்கண்ணன் இருப்பாங்க, மற்ற அசிஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்க. டைரக்டர் என்னங்க இது மாதிரி தூக்கிட்டாருன்னு சொல்லிட்டே இருப்பார். அப்புறம் படம் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி. அப்புறம் சண்டைக்கோழி பார்த்துட்டு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. படம் பார்த்து என்ன சார் நான் அப்போ உங்கள்கிட்ட 4 சீன் தூக்கிட்டீங்க, சண்டை போட்டதுனால கூப்பிட மாட்டேங்கிறீங்களான்னு கேட்பார். இல்லை சார் பொருந்தலை, எனக்கு கரெக்டாக அமையலை சார். அப்புறம் 5ஆம் டயத்தில் கூட நான் பேசினேன், எனக்கு பண்ண வேண்டியது ஒன்லைன் அனுப்பி வைங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் அதில் வரல, அவர் சூரி தான் பண்ணாங்க. பொதுவாக இது எல்லாமே எனக்கு லைஃப்பில் நடந்தது. பொதுவாக சொல்லணுன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒருத்தவங்க வருவாங்க, அந்த இடத்த ஆண்டுட்டு போவாங்க. அது ஒரு காலம், அது விவேக் காலம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் தமிழ்நாடு அளவுக்கு மறுவெளிட்டு படங்கள் வெற்றி பெற்றதா தெரியல. ஆனால் இங்கே வந்து மறுவெளிட்டு படங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது. என்ன அடிப்படை காரணம் இதுக்கு? இங்கே நம்ம இவ்வளோக்கும் சேனல் எல்லாத்தையும் வாட்டி வந்துடுது. அது மாத ஜனங்களோட போய் தேட்டரில் போய் படம் பார்க்குறதுக்கு அது ஏதோ நம்ம 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 உங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங். அந்த பழைய இளையராஜா சாங் கேட்டால் நம்ம அந்த காலகட்டம் ஞாபகம் வருது இல்லை, இப்போ எப்படி இருந்தோம், யாரை பார்த்தோம், இப்போ எங்கே ட்ராவலில் இருந்தோன்னு. அது ஒவ்வொரு சென்னைக்கு வந்து இறங்குறப்ப சின்ன ஆசை கேட்ட அந்த சாங் இன்றைக்கி நம்ம நினைவில் இருக்க மாதிரி தேட்டரில் பார்க்குற மூடுங்கிறது வந்து, டேய் நான் அந்த படம்டா சத்தியத்தில் அப்போ பார்த்தேன்டா, அப்போ தானே மொதல் கல்யாணம் பண்ணியிருந்தேன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன்டா, ஒரு செட்டாக அவங்களுக்கு ஒரு அந்த டீம் சேர்ந்துக்கிறது. அது ஒரு கொண்டாட்டமான படங்கிறப்ப அவங்களுக்கு என்னென்னா சாங்கு அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கும்போது அந்த மாதிரி படங்களுக்கு உதாரணத்துக்கு கில்லி அவ்வளோ பேர் ஹிட்டுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்குது. தேட்டரில் வந்து பார்க்கணும் அதை. அப்புறம் இன்றைக்கி அவங்க பசங்கிட்ட சொல்லி வளர்ந்துருப்பாங்களா, டே டிவியில் போடும்போதெல்லாம் இந்த நான் தேட்டரில் பார்த்தேன்டா அப்படி சொல்லுவாங்களே, அவங்க அப்பா கூட வந்து தேட்டரில் பார்க்கணும். அப்படி அவங்களுக்கு ஏதோ சம்திங் அது நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கோன்னா ரீரிலீஸில் நம்ம ஆட்கள் அப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்கள மதிக்க வேண்டியது தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வெளியிடல ரத்தின சார், நீங்களும் ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்கீங்க, விநியோகஸ்தர் படம் பண்ணுறீங்க, நீங்களும் வெளியிடலை. ஜெகதாம்பா ஃபிலிம்ஸ்னு புது ஒரு விநியோகஸ்தரை கொண்டு வந்துருக்கீங்க. ஆமாம், அதனால் அவர் சமீபத்தில் கனெக்ட் ஆனாங்க சார். பயங்கர டேஸ்டான ஆள். சினிமாவில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, நம்மளெல்லாம் அப்போ சந்திக்கலை. எப்பயுமே சினிமாவுடைய சாவக்கேடு என்னென்னா சரியான நபர்கள் வேறு ராங் பர்சனை எங்கேயோ போய் சந்திப்பாங்க. அதனால் அடிபட்டு போயிட்டு அவர் வந்து பெங்களூர் போயிட்டு அவர் வந்து ரியல் எஸ்டேட்லலாம் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஆனால் சினிமா விடலை, உள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கு. சமீபத்தில் பார்த்துட்டு கும்பகோணம் தான் அவர் சொந்த ஊர், ஆனால் செட்டில் ஆனது இல்லாமல் பெங்களூர். அப்போது அவர் வந்து பேசும்போது படங்கள் எதாவது பண்ணணும் சார்னா பைசன் படம் பார்த்தார், ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு. தெலுங்கில் அவர் தான் பண்ணார். அதே மாதிரி வேறு ஏதாவது படம் பண்ணணுன்னா உங்கள் படம் ரன் பண்ணணும் சார், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார்னு சீன் பை சீனாக சொல்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குனாங்க, இவ்வளோ சொல்கிறீங்க என்ன சார், அதை நான் ரிலீஸ் பண்ணுவேன் சார். அப்புறம் ரத்தன சார்கிட்ட பேசி ரத்தன சார் கொடுக்குற ஐடியாவே இல்லை, அவர் தானே பண்ணுவார், நான் வந்து பண்ணுறதுக்கான டைமிங்னு பார்த்துட்ருக்காரு. இருந்தாலும் நம்ம விரும்பி கேட்டோன்னே சார் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இவர் தான் எடுத்து இந்த படத்தை பண்ணுறாங்க. இந்த ரன் படத்தை திரும்ப மறுவெளியீடு செய்யணும் அப்படின்ற எண்ணம் எதனால் உங்களுக்கு வந்தது? டோட்டலாக சினிமா மேலே ரொம்ப காதல், ஒரு சினிமா ரசிகன் நான். சின்ன வயசுலேருந்து சினிமா மேலே ரொம்ப ஒரு பற்றாக இருப்பேன். எந்த விஷயம் எனக்கு படிக்கும்போது திருக்குறள் வராது. நான் ஒரு படத்தை வந்துட்டு ஒரு வாட்டி பார்த்தா 3/4 பாக படத்தை சொல்லிவிடுவேன். 2 வாட்டி பார்த்தா மாடுலேஷனோட சொல்லுவேன், அந்த கேரக்டர் மாடுலேஷனோட சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பற்று. இன்றைக்கும் பாரதிராஜா சார் படம், நீங்கள் ஒர்க் பண்ண படம், மன்வாசன் இப்போ சொன்னீங்களே, இதெல்லாம் மன்வாசனில் நான் ஒரு 15 வாட்டி பார்த்தேன். அப்படி என்ன சினிமாவில் ட்ராவல் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நடிக்கணும்னு கூட எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதுக்காக வந்து தமிழில் கூட நடித்தேன் சார். மனசுக்குள்ளேன்னு ஒரு படத்தை கூட நடித்தேன், வில்லனை நடித்தேன். அப்புறம் ஒரு படத்தில் 2 செகண்ட் ஹீரோவாக நடித்தேன். அதெல்லாம் சரியாக எடுபடலை. மறுபடியும் போய் கன்னடாவில் போய் கொஞ்ச நாள் சினிமாவில் ஒர்க் பண்ணி ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அங்கே ஒரு 4 படம் பண்ணி பார்த்தோம். கன்னடத்துலையா? ஆமாம் சார். அந்த 4 படமும் அங்கே ஃப்ளாப்பு. அன்னைக்கு கன்னட சினிமா ஃபீல்டு ரொம்ப மோசமாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் நாங்கள் போய் மாட்டிட்டோம். அப்போது இனி சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சினிமா விட்டுட்டு ரியல் எஸ்டேட் தான் என்னோடய தொழில், அது பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கன்னட சினிமா பண்ணும்போது நாங்கள் இடையில வந்து தமிழில் ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சிதம்பரத்துலேருந்து ஒருத்தர் படம் பண்ணணுன்னு வந்தார் சார். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் மெயின் பார்ட்னர் இந்த 4 பேரில், அவர் தான் வந்துட்டு ஹீரோவாக நடிக்கிறதா இருந்து இங்கே தூள் மச்சி தூள்னு சொல்லி ஒரு படம் எடுக்கலான்னு வந்தோம். அந்த படத்துக்காக தேவ சார் மியூசிக் ஆச்சு, சாங் ரெக்கார்டிங் ஆச்சு. அவர் அட் அ டைமில் அவர் ரொம்ப பெரிய அகலக்கால் வைக்கிறவர். 2 படத்தை எடுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டார். போனோன்னு என்ன பண்ணார், நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் சப்போர்ட்டோடு அவர் கூட இருக்கிறோம். அவர் அதை விட்டுட்டார். இன்னொரு படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக
வாரணாசின்ற படத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக போய் அதை எடுக்கலான்னு போய் அந்த படத்தை எடுக்க முடியாமல் கொஞ்ச நாள் வாரணாசி டைரக்ட் அங்கேயே போய் நிறுத்திட்டாங்க. அப்போ எங்களோட தூள் மச்சி தூள் படமும் நின்று போச்சு. ஒரு 4 படத்துக்கு இங்கே ஃபைனான்ஸும் பண்ணேன், எல்லாம் வேஸ்ட்டு, விட்டுட்டு போயிட்டேன். வேண்டாம்னு சினிமா விட்டாச்சு. விட்டுட்டு தனியாக இருக்கிறது இடைப்பட்ட தேளத்தில் லிங்குசாமி சாரோட மீட் பண்ணேன். ஒரு பற்று என்னன்னா, நானும் கும்பகோணம், அவரும் கும்பகோணம். அவர் அந்த நம்ம ஊர் ஒரு பாசத்தினால பெருசாக பார்ப்பேன் அவரை. திடீர்னு சந்திரிக்கிற சூழ்நிலை வந்தது. ஒரே ஒரு இப்படி தான் காரில் இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் அப்படி அந்த ஒரு ட்ராவல் பண்ணோம். இந்த ட்ராவலில் அப்படியே சினிமா பற்றி பேசணும். அப்படியே உள்ளே வந்துட்டேன். வந்தோடனே பைசன் பார்த்தோம். பைசன் பண்ணலான்ட்டு சரின்னு சொல்லிட்டு சாரோட ஒரு கூட சாரையும் வச்சுக்கிட்டேன் நான். எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு ஆள் யாரும் அமையலை சார். உண்மையாக சொல்லினா சரி சாரையும் கூட வச்சுக்கிட்டு பைசன் உள்ளே வந்தேன். பைசன் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம். அது காம்படிஷன் வேறு இருந்தது. அப்பையும் விடாமல் நல்ல ரேட்டை கொடுத்து அந்த படத்தை வாங்கி நல்ல விதமாக செலவு பண்ணி கொண்டு போய் ரிலீஸ் பண்ணேன் சார். சுரேஷ் ப்ரொடக்ஷன் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டியூட் வந்து ராணா சார் போட்டார். அதுக்கு அங்கே ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணும்போது நல்லாவே செலவு பண்ணேன் சார். அப்போவே வந்து சுரேஷ் ப்ரொடக்ஷனில் சொன்னாங்க, சார் டப்பிங் படத்துக்காக நீங்கள் ஏன் இவ்வளோலாம் செலவு பண்ணுறீங்க, இவ்வளோலாம் பண்ணக்கூடாது சார். நீங்கள் சினிமாவுக்கு புதுசுன்றது தெரியுது, ஆர்வம்னு தெரியுது, போட்ட காசும் எடுக்கணும் இல்லையா சார், பணம் எப்படியும் சம்பாதிக்கலாம், படம் நல்ல படம், எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, செய்கிறது நல்ல பேஷனாக செய்வோம் சார், ஆசைப்பட்டு செஞ்சால் தான் சார் அதுக்கு ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கன்னு நல்ல ப்ரமோஷன் பண்ணேன் சார். அங்கே டைரக்ட் சினிமாவுக்கு எப்படி ப்ரமோஷன் பண்ணுறாங்களோ அந்த டைமில் தான் டூடு இருந்துச்சு. அந்த டூடுக்கு ஈக்குவலாக ப்ரமோஷன் பண்ணி நல்ல மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணி எல்லா போட்டோம். என்ன ஒரே ஒரு பேட் லக் எனக்கு என்ன, கரெக்டாக சாட்டர்டே சண்டே பயங்கரமான புயல். சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே தான் முடியுது. சில ஊரில் தேட்டரெல்லாம் கரண்ட் இல்லாமல் நிறுத்திட்டாங்க. அதில் தான் எனக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு டிஸ்டர்ப் ஆச்சு. மற்றபடி வேறு பெரிய திருப்தி. நல்லா பண்ணேன். ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நீங்கள் தொடர்ந்து பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு சுரேஷ் ப்ரொடக்ஷன் அவங்க எல்லாருக்கும் செட்டில்மெண்ட்டு மினிமம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 2 மாதமாவது ஆகும் இல்லைங்களா சார்? ஆமாம். எனக்கு வந்து உடனே 10 நாளில் ஒரு செக் கொடுத்தாங்க சார். இன்னொரு 10 நாள் மீதி செக் கொடுத்து செட்டில் பண்ணி சார் எங்கள் கூட நீங்கள் தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இப்போ அடுத்து ரேணிகுண்டம் சினிமா ரெடியாக இருக்குது. அது பேசிகிட்ருக்கேன். அது தெலுங்குக்கு எடுத்துருவேன். சவுத் இந்தியா எல்லாமே கேட்டிருக்கேன். தமிழ் அவங்களே பண்ணுறேன்னாங்க. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் எடுத்துக்கலான்னு கேட்டேன். கேரளா பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது பண்ணலான்னு. இன் பிட்வீன் என்னென்னா லிங்குசாமி சார் கூட எதனா ஒன்று பண்ணணும் நம்ம அப்படின்னும் போது சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் ஆரம்பிக்கலாமான்னு கூட யோசித்தோம். அதுக்கான வேலையும் அவர் செஞ்சிட்ருக்காரு. அது வரும்போது சொல்லுவோம். அவனா கடவுள் தெய்வம் அது. ஆனால் இடையில ஏதாவது சார் கூட பண்ணணும் போது சினிமா பற்றி பேசிகிட்டே இருப்போம். அப்போ அவர் இப்போ நிறைய பிரம்மாண்ட படம் கொடுத்துருந்தாலும் கூட ரன் வந்து தவிர்க்க முடியாத ஒரு படம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சினிமா வந்து ஒரு ரசிகனாக ரொம்ப விமர்சிப்பேன் சார். நிறைய விமர்சிப்பேன். சீன் பை சீன் விமர்சிப்பேன். அதில் என்னை பொறுத்த ஒரு ரசிகனாக பார்க்க போனால், ஒரு ரசிகனுக்கு ஒரு தேட்டருக்குள்ளே போனால் என்னென்னலாம் தேவையோ, என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கணுமோ அது அத்தனையும் இந்த ரன்னுக்குள்ளே இருக்கும். அது எனக்கு பிடிச்சி சார்ட்ட சொன்னார், ரன்னு பண்ணலான்னாரு. அவர் சொன்னார், இப்போ வந்து ரீரிலீஸ் நல்லது தான், திடீர்னு ஓடுது, சில படம் ஓட மாட்டேங்குது. அது விஜய் சார்து கில்லி சூப்பர் ஹிட்டு, சச்சின் அப்போ ஓடலை இப்போ ஓடுது, மங்காத்த ஓடிச்சு அமர்கலம் ஓடலை, இப்படியெல்லாம் இருக்கே, ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க, கொண்டு போய் போட்டுட்டு லாஸ் பண்ணுறதுக்கு விருப்பமானார். இல்லை சார் இந்த படம் அப்படி இருக்காது சார், இதுக்குன்னு ஒரு ஆவரேஜ் ரசிகர் இருக்காங்க. ஏன்னா அவர் கூட இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்கே போனாலும் சார் அவரை சுற்றி ஒரு 10 பேர் வந்து செல்ஃபி எடுப்பாங்க, எல்லாம் எடுப்பாங்க. எடுக்கும்போது என்ன கேட்பாங்கன்னா, சார் என்ன சார் படம் ரன்னு, மறுபடியும் அப்படி ஒரு படம் எடுப்பீங்களா, அப்போ செகண்ட் பார்ட் பண்ணுவீங்களா அப்படியெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. நான் ரொம்ப விரும்பி பார்த்த படம், 4 வாட்டி பார்த்தேன், 5 வாட்டி பார்த்தேன். இந்த காதல் பிசாஸ்க்கு நான் தியேட்டரில் டான்ஸ் ஆடியிருக்கேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சார் இவ்வளோ ஒரு இம்பேக்ட் அந்த படத்தில் இன்றைக்கும் குறையாமல் இருக்குது. எத்தனையோ வாட்டி டிவிலெல்லாம் போட்டிருக்காங்க, OTTலேயும் வந்திருக்கு. வந்திருந்தாலும் இதுக்குன்னு ஒரு தனி ரசிகர் இருக்கிறாங்க, ஏன் நம்ம அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. சரி இவ்வளோ நீங்கள் விரும்புகிறீங்க, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரத்னம் சார்கிட்ட கேட்டோம். அவங்க நாங்களே ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ரொம்ப விருப்பப்பட்டு கேட்குறதுனால சார் எல்லாம் இன்சிஸ்ட் பண்ணதுனால சரின்னு சொல்லி கொடுத்தாரு. ரன்னு ஒரே நாளில் 3 வாட்டி பார்த்தேன் சார். ஒரே நாளில் 3 வாட்டி பார்த்தேன். கிட்டத்தட்ட தியேட்டர்லேயே வந்து ஒரு 8 வாட்டி பார்த்துருக்கேன் சார். அப்புறம் இந்த டிவியில் பார்க்குறது எனக்கு பிடிக்காது. இடையில என்ன பண்ணேன்னு இந்த டிஜிட்டல் பண்ண பிறகு திருப்பி மறுபடியும் போய் பார்த்தேன்.
இந்த மறுபடியும் பெங்களூர்லேருந்து இங்கே வந்து படம் சார் டிஜிட்டல் ஆகிடுச்சு பாருங்கன்னு சொன்னோன்னே ரத்னம் சார் கூட ஃபோன் பண்ணி சொன்னார். அவருக்கும் நல்லா பிடிச்சி போச்சு என்ன பேசுகிறதெல்லாம் வச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எப்போன்னு பேசுவார். அப்போ தானே டிஜிட்டல் ஆயிருக்கு போய் பாருங்கள் பாலாஜின்னு. நான் வந்து பார்க்க வந்தபோது இங்கே என்னோடய கசின் பாஸ்கர்னு இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணேன். பாஸ்கர் இங்கே படம் பார்க்க போகிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னேன். வரும்போது யாரோ ஏதாச்சும் ஒரு ஆள், ஒரு 50-55 வயசு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தார். இந்த படம் பார்க்க போகிறோன்ற எண்ணம் இல்லாமல் தான் அவர் வந்தார். வந்து படத்துக்கு கூப்பிட்டு வந்தோம். 3 பேர் என் கூட என் சன்னு உட்காந்து நானும் எங்கள் சன் பக்கத்தில் ஒரு 4 சீட்டு தள்ளி அவர் உட்காந்துருந்தார். படம் பார்த்துட்டு இருந்தோம். படம் பார்க்குறது போது பார்த்தா இந்த விவேக் சீனுக்கெல்லாம் அவர் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறார் சார். அந்த செட்ரு பைட்டுக்கு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறாரு. இதை பார்த்து நான் படம் பார்க்குறதே விட்டுட்டேன். விவேக் சீன் வந்தோன்னே அங்கே திரும்பிவேன். இந்த மாதிரி இது கூட எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. இன்னும் இதுக்கு உயிரோட்டம் இருக்குது அப்படின்றது அந்த தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. ஒரு சின்ன அபிப்பிராயம் என்னென்னா சார், 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த படம் பண்ணும்போது இது ஒரு ஃப்ரெஷ் படம். இன்றைக்கி 20 வருஷத்துக்கு அடுத்து ரிலீஸ் பண்ணும்போது இன்றைக்கி இது ஃப்ரெஷ் படம். மறுபடியும் 20 வருஷம் விட்டு பண்ணாலும் இது ஃப்ரெஷ் படமாக தான் இருக்கும். ஒரு சினிமாவுக்கு என்ன தேவை, ஒரு புதுசாக சினிமா எடுக்க வர்றவங்களுக்கு எப்படியெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா ஒரு அம்சமும் இதுக்குள்ளே இருக்குது. நான் தேட்டரில் பார்க்க போனால் நான் 100 ரூபா கொடுத்ததுக்கு எனக்கு என்னென்ன தேவை, போன திருப்தி 100 ரூபா மட்டும் இல்லை சார், 2.5 மணி நேரம் அதையும் செலவு பண்ணுறேன். அதுக்கு ஏற்ற ஒரு படமாக இது இருக்குன்றது எனக்கு பெரிய நம்பிக்கை. நான் ஒரே நாளில் 3 வாட்டி பார்த்த படம்னா, 1 முதல் மரியாதை பார்த்தேன், ஒரே நாளில் 3 வாட்டி பார்த்தேன். கடலோர கவிதைகள் பார்த்தேன், அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்தேன். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நெருக்கமான படம், அதனால தான் பண்ணேன். இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். சென்டிமெண்ட்டு, அக்கா தம்பியோட சென்டிமெண்ட்டு, ஏகப்பட்ட அதுக்குள்ளே நாமளே வாழ்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நானும் ஒரு பெரிய ஃபேமிலி, கூட்டு குடும்பம் தான். என் அக்கா கூட நான் பேசுகிற மாதிரி கனெக்ட் ஆகும் எனக்கு. எங்கள் மாமாவை நான் பார்க்குற மாதிரி கனெக்ட் ஆகும். அவருக்கு நான் கொடுக்குற மரியாதை, எனக்கு அவர் என்ன மரியாதை கொடுக்குறாருன்ற ஃபீல் எனக்கு அதுக்குள்ளே தெரிஞ்சது. இந்த மாதிரி ஒன்று நம்மளை போட்டு மனசுக்குள்ளே அமுக்கின மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கு. அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை எடுத்து பண்ணேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல சக்ஸஸாக வருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் சொல்கிறப்ப ஒரு சின்ன விஷயம் சொல்லணுன்னா ஆடியன்ஸுக்கு, கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் தியேட்டரில். இன்றைக்கி பிரம்மாண்டன்ற விஷயத்துலேயே வேறு என்னென்னமோ சிஜிங்க வந்து எதோ மாறி போச்சு. எதுவுமே பிரம்மாண்டம் இல்லாத காலத்தில் திறமையும் கதையும் திரைக்கதையும் சினிமான்னா என்ன தேவையோ அதை வச்சுக்கிட்டு பிரம்மாண்டம் காட்டி எடுத்த படங்கள். இன்றைக்கி கலாச்சாரத்தில் போனால் இன்றைக்கி இது ஒரு 300 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். அந்த மாதிரி படத்தை மறுபடியும் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கொடுக்குற ஒரு 100 ரூபாய்க்கு 1 ரூபாயும் வேஸ்ட் ஆகாதுன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பாராட்டுக்கள், நன்றி. தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.